வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பராமரிப்பு பணிகள் காரணமாக 2 ரயில்கள், முக்கியமான ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அது எந்த ரயில்கள், என்ன மாற்றம், என்னைக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரூர் மற்றும் ஈரோடு இடையே நடைபெறக்கூடிய தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக வருகிற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் 17ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது எந்த ரயிலுக்கு அப்படின்னா, முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் திருச்சிராப்பள்ளியில் இருந்து ஈரோடு வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில். முன்னாடி இந்த ரயிலானது காலையில் 7 மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும். இப்போ புதிய கால அட்டவணையின் பிரகாரம் 7:25 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் கரூர் வழியாக ஈரோடு வரைக்கும் செல்லும். வருகிற 13 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் காலையில் 7:25 மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 9:25 மணிக்கு கரூர் வரும். அதோட அவ்வளவுதான். கரூர் மற்றும் ஈரோடு இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. 13 மற்றும் 17ஆம் தேதி இந்த ட்ரெயினில் ஈரோடு வரைக்கும் டிராவல் பண்ணணும்னு நினச்சிருந்தா நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி தினசரி காலையில் முன்னாடி 5:10 மணிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்பட்ட ரயில் இப்போ 5:20 மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலி வழியாக ஈரோடு வரை செல்லக்கூடிய ரயிலும் வருகிற 13 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் காலையில் 5:20 மணிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர் வரைக்கும் இந்த ட்ரெயினானது வரும். கரூருக்கு மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் வந்துடும் வைங்களேன். கரூருக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து ஈரோடு வரைக்கும் போகணும் 3 மணிக்கு. ஆனால் ஈரோடு வரைக்கும் போகாது. ஏன்னா தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால இந்த ரயிலானது கரூர் ஈரோடு இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. மறுநாள் ஈரோட்டிலிருந்து இந்த ட்ரெயின் திரும்பவும் செங்கோட்டைக்கு கிளம்பணும். அப்போ இந்த ட்ரெயின் மீண்டும் ஒரு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயிலாக இயக்கப்படும். எப்போனா அன்றைய தினங்களில் பராமரிப்பு பணிகள் முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு நேரத்தில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் அதே தேதிகளில் 13 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது வழக்கமாக ஈரோட்டில் இருந்து 2 மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டைக்கு திருநெல்வேலி வழியாக அன்று இரவு 10:30 மணிக்கு சென்று சேர வேண்டும். வருகிற 13 செவ்வாய் மற்றும் 17 சனிக்கிழமைகளில் 2 மணிக்கு ஈரோட்டில் இருந்து இந்த ரயிலானது புறப்படாது. அதற்கு பதிலாக 3:05 மணி பிற்பகல் இந்த ரயிலானது கரூரில் இருந்து புறப்பட்டு திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக செங்கோட்டைக்கு அன்று இரவு 10:30 மணிக்கு சென்று சேரும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் 13ஆம் தேதிகளில் ஈரோட்டில் இருந்து நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வர்றது வழக்கம். ஆக ஈரோட்டில் இருந்து இந்த ட்ரெயின் இல்லை, கரூரில் இருந்து தான் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி 17ஆம் தேதியும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யாரும்